அதே மாதிரி இது 2 முறை மேலும் நடந்தது. ஓநாய் நரியை சந்திக்க வந்தபோதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஏதாவது உணவை பெற சொல்லி எதுவும் மீதமில்லை என்று சொல்லி அனுப்பிவிடுவாள். இதை பார்த்த ஓநாய் மௌனமாக இருந்தது. நரி உண்மையில் கொடுப்பதற்கு எதுவும் இல்லாவிட்டாலும் நல்லவளாக தெரிய வேண்டும் என்ற ஆசையால் மாறாத நடிப்பை செய்து வந்தாள். இதை ஓநாய் புரிந்து கொண்டது. ஓநாய் நரியைப் போல இல்லை. அவளுக்கு நல்லவளாக நடிப்பதற்கான ஆசையும் இல்லை என்று தெரிந்தது. அதனால் ஓநாய் ஒரு நாள் சொன்னது, என் வீட்டில் நாளை விருந்து போஜனம் இருக்கிறது. நீ தவறாமல் வர வேண்டும். நீ வந்தால் மகிழ்வாக இருக்கும். நான் பல வகையான உணவுகள் செய்துள்ளேன். அடுத்த நாள் நரி நாக்கை நக்கிக் கொண்டு ஓநாய் வீட்டுக்கு சென்றது. ஓநாய் ருசிகரமான பல வகையான உணவுகள் வைத்திருந்தாள். நரி முழுமையாக சாப்பிட்டுவிட்டு மகிழ்ச்சி அடைந்தாள். அப்பொழுது நரி கேட்டது, நீ விருந்து போஜனம் என்றாய், மற்ற விருந்தினர்கள் எவரும் ஏன் வரவில்லை? ஓநாய் சிரித்தபடி சொன்னது, எனக்கு நீயே 100 விருந்தினர்களுக்கு சமம். ஏனெனில் நான் உன் வீட்டுக்கு வந்தபோதெல்லாம் நீ எப்பொழுதும் சாப்பாடு பெயர்களை சொல்லி உண்மையில் எதுவும் கொடுக்கவில்லை. அதனால்தான் இன்று உனக்கு பல வகையான உணவுகளுடன் விருந்தளிக்க வேண்டும் என்று எண்ணினேன்.